ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த இடத்த பாருங்கள். நான் எந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம கேரளா திருவனந்தபுரத்தில் இருக்கிய சங்குமுகத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். இந்த இடத்துலையே நீங்கள் பாருங்கள், சூப்பர் லொக்கேஷன். வீடியோ எடுக்கலாம் பக்காவான இடம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போவோம். வீடியோவில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து என்னென்னா ஒரு டப்பாவில் செய்யப்பட்ட வேஸ்ட்டு டப்பாவில் செய்யப்பட்ட ஒரு கிளியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து சங்குமுகம் பீச்சில் தான் வச்சுருக்காங்க. ஒரு கொம்பை எடுத்து வச்சிருக்கிற மாதிரியே வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு ஒரு 10 அடி உசரத்தில் இருக்கம்போ பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது பழங்காலத்தில் ஓய்வெடுக்க கட்டப்பட்ட இந்த கற்களால் செய்யப்பட்ட இந்த கட்டடம் தான். இந்த கட்டடம் வந்து நிறைய இதே மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. இது வந்து ராஜாக்க காலத்துலேருந்தே கட்டப்பட்டது. அந்த இடம் வந்து அந்த இடத்துல வந்து பீச்சில் வந்து சங்குமுகம் வந்து அப்படி தோன்றவுக்கு காரணமே அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆலயம் இருக்குது. அது நான் அடுத்த வீடியோவில் நான் போடுவேன். இப்போ வந்து என்னன்னா அந்த சங்குமுகம் வந்து என்னன்னா அங்கே ஒரு சங்கம் வச்சுருந்தாங்க. அது இப்போ போகிறது இதுதான். இது வந்து இந்த சங்குமுகத்துக்கு மெயின் பிளேஸுன்னு என்ன இந்த ஒரு இதுவும் செய்யலாம். ஒரு பொம்பளை வந்து அப்படியே கடந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் எங்கே போங்க, பார்த்தாலே தெரியும். இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு பார்த்தாலே உங்களுக்கு வீடியோவிலே பார்க்கணுன்னு ஆசை வரும். அப்படி தான் இந்த சங்குமுகம் அந்த இடம் அமைஞ்சிருக்கு. கேரளாவில் இப்படி ஒரு இடம் இருக்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். நானே அந்த வண்டி வழியாட்டு வந்துட்டுருக்கமோ அதில் ஒரு ஃபோட்டோஸ் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்து தான் சங்குமுகம் பீச்சுக்கு போனேன்னு எனக்கே தோணுச்சு. நான் அதை பார்த்து தான் போனேன். பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த இடத்த பாருங்கள், பச்சை பசைன்னு எப்படி அழகாக இருக்குன்னு. இனி என்ன பார்க்க போகிறேன்னா அதில் ஒரு ஹெலிகாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர் வந்து இராணுவ இதில் வந்து பயன்படுத்தினது. நம்ம இந்தியன் இராணுவத்தில் இருந்த ஹெலிகாப்டரை தான் ஃபஸ்ட்டு நம்ம போர் அந்த டைமு இந்த ஹெலிகாப்டர் வச்சுருந்த டைம் தான் இந்த ஹெலிகாப்டரை இங்கே இப்போ கண்காட்சிக்கு வச்சுருக்காங்க. பக்காவாக இருக்குது. எப்படி இருக்குதோ அப்படியே இருக்குது அந்த ஹெலிகாப்டரு. நீங்கள் அதில் போனாலே இந்த ஸ்டார்டிங்கில் இந்த ஹெலிகாப்டரு அந்த கிளி இதெல்லாம் தான் இருக்கும். அதை பார்க்க ஃப்ரெண்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இது ஒரு பீச்சா இராணுவ முகாமான்னு தெரியாது, அப்படி தான் இருக்குது. ஆனால் இதுக்கு பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்காண்டு தான் இதெல்லாம் வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குது. நல்ல சுற்றுலா ஸ்தலங்கள், சூப்பர் சாப்பாடு, இது எல்லாமே பக்காவாக இருக்குது. இங்கே பாருங்கள், பிள்ளைங்களுக்கு விளையாடவுக்கும் இருக்குது. அதில் அந்த பார்க்கில் தனியாட்டே கொடுத்துருக்காங்க. 100 ரூபா கட்டினா போதும். ஒரு விளையாட்டில் இந்த விளையாடக்கு 100 ரூபா. ஆனால் எல்லாத்துலேயுமே நிறைய டைமுக்கு இருந்து என்ஜாய் பண்ணலாம். எவ்வளோ டைமுன்னு ஒன்றும் இல்லை, நிறைய டைமுக்கு வேணால் என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். எனக்கு நல்லா பிடிச்சிருந்து, உங்களுக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போங்க. அடுத்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு மட்டும் இல்லை, பெரிய ஆள்களுக்கும் இருக்கோக்குள்ள அந்த இடமும் பார்க் மாதிரி இருக்கோக்கும் நிறைய இடங்களெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதுக்கு மேலே ஸ்டேஜ் போல் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இந்த இடம் வந்து என்னென்னா கிளி எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த கிளியை கையில் எல்லாம் எடுத்து தருவாங்க. நான் போன அன்னைக்கு வந்து பூட்டி இருந்து, அதனால் நாங்கள் போகல. இந்த இடத்துல இப்போ வந்து இதுதான் பீச்சு. இதில் இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. கல்லெல்லாம் போட்டு அங்கே உள்ளாடி விட மாட்டாங்க. நீங்கள் பாதுகாப்பாக போயிட்டு வாருங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த பார்க்குக்கு போய் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய், டாட்டா, நன்றி, வணக்கம், பாய்.